வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ, தமிழ்நாட்டின் ஆளுநர் வந்து இன்றைக்கு வள்ளலார் விழாவுல பேசினது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டுல கல்வி அறிவே இல்ல. அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்டின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. ஐயா உங்க ஊர் பீகார்ல போய் பார்க்கலையா? உத்தரப்பிரதேசம் நீங்க போய் பார்த்தது இல்லையா? அங்க இன்னமும் வந்து அந்த சாதி கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்டிங்கிறது தான். தமிழ்நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்குங்க. இப்ப பெரியாரும் அந்த மாதிரியான சாதிய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எதிர்த்திருக்கிறார். அதனால ஓரளவுக்கு அது மாறி இருக்கு. இப்ப நீங்க சென்னையில பார்த்தீங்கன்னா, அதாவது குடிசை தனியா இருக்கு, இது தனியா இருக்கு அப்டி அப்டி இருக்கா? அதுலயுமே எல்லா மக்களும் இருக்காங்க. அதாவது நீங்க ஒரு குடிசை பகுதிக்கு போனீங்கன்னா, அங்க முதலியாரும் இருப்பான், எஸ்சியும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாரி ஒரு மிக்ஸ்டா தான் இருக்கு இங்க. அதாவது அங்க வந்து என்னன்னா, இது இப்படி பிரித்து வைப்பது அப்படிங்கிறது வந்து மிக மோசமான செயல். அதை ஆளுநர் வந்து பிரித்தாளும் செய்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் ஆளுநர் பேச்சு வந்து அந்த சனாதன தர்மத்தை தூக்கி வைத்து பேசுவதாகத்தான் ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த வள்ளலார் அவர்களுடைய மேடையில போய் பேசுவதற்கே தகுதி கிடையாது இவருக்கு. அது அந்த வள்ளலார் அந்த டீம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவரெல்லாம் கூப்பிட்டு தலைமை ஏற்று பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தெரியலையா? நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். வள்ளலார் அவர்கள் வந்து சனாதனத்துக்கு எதிரானவர். முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி சனாதன கோட்பாடுகளை எதிர்த்தவர். சிலை வழிபாட்டை எதிர்த்தவர். இப்ப இவரு எல்லாரையும் சரிசமமா நடத்தல அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு இல்லையா? அதுல ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க. ஆளுநர் அவர்கள் இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போறோங்க. எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி நான் நடத்தப்படவில்லைன்னு சொல்றாரு இல்லையா? நான் சுத்தமா இருக்கேன். நான் பால் கூட சாப்பிடுறேன். நெய், பால் இதெல்லாம் கூட சாப்பிட மாட்டேன். ஒரு 6 மாசத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இன்னைக்கு கோவில்ல போய் சிலை சிலை வழிபாடு பண்ண முடியுமா? சிலைக்கு பூஜிக்க முடியுமா? கேட்டா அவர்கள் பிராமணர்கள் மட்டும் தான் பண்ணணும்ங்கிறீங்க. அது வந்து ஒடுக்குமுறை இல்லையா? நீங்க சொல்ற சனாதன தர்மத்தை வேறறுக்கும் செயலை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கிற கீழ் சாதிக்குள்ள இருக்கிற வேறுபாட்டை மட்டும் தான் பேசுறீங்க. பிராமணர்களுக்கும் இதற்கும் இடையில நடக்கிற விஷயங்கள நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பேசுறது கிடையாது. சோ அப்படிப்பட்டது தான் பண்றீங்க. வள்ளலார் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒளி வடிவமானதுதான். சனாதன தர்மத்துல இருக்கிற ஒரு விஷயத்த கூட அவர் அக்செப்ட் பண்றதே இல்ல. சோ இதை எதிர்த்தே இவர் வந்து அங்க அந்த வள்ளலாரை நோக்கி போகவே கூடாதுங்க. சனாதனத்துக்கு எதிரான நபர் வந்து வள்ளலார் அவர்கள். ஆனா இவர் வந்து ஆளுநர் என்ன பண்றாரு? வள்ளலாரையும் இங்க சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. எப்படி அம்பேத்கரை வந்து பிஜேபி வந்து தன்னுடைய தலைவர்கள் ஒருவராக சேர்த்துக் கொள்கிறதோ, அதே மாதிரி இங்கேயும் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, சனாதனத்தை ஏற்க மாட்டேன். இந்து மதமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் புத்த மதத்தை தழுவியவர். யாரு? அம்பேத்கர். அதே போல இந்து மதத்துல இருக்கிற கோட்பாடுகள் எது மக்களுக்கு எதிரானவை. நீங்க வந்து சாதிய பாகுபாடை பார்க்குறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வள்ளலார் அவர்கள் வந்து சன்மார்க்கத்தை ஏற்படுத்தினார். சன்மார்க்கம்னா என்னன்னே அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? அ ஆளுநர் அவர்களுக்கு. ஏன்னா, சன்மார்க்கம் அப்படிங்கிறது வந்து, நீ பிராமணனாக இருந்தாலும் உனக்கும் ஒரே இடம் தான். ஆ நீங்க வந்து எஸ்சி, எஸ்டியா இருந்தாலும் நீங்களும் ஒரே இடம் தான். இதை வந்து மாற்றமின்றி எல்லாரும் ஈக்குவலா நடத்துறது தான் வந்து சன்மார்க்கம். இது. ஜோதி வடிவத்துல ஆனவர் இறைவன். ஜோதி வடிவம் தான் இறைவன் அப்படிங்கிறது மட்டும் தான். வேற எந்த ஒரு வழிபாடும் கிடையாதுங்க. நீங்க 7 கதவுகள் திறக்கப்படும். 7வது அந்த ஜோதி வடிவம். ஜோதி வடிவத்துல ஒரு கிளாத் போட்டிருப்பாங்க. அதன் மூலமாக பார்ப்போம். அதுக்கு தீபாராதனை காட்டி தான் அங்க வழிபடுவார்கள். நீங்க எத்தன பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. அதேபோல வடலூர்ல இருக்கிற அந்த வள்ளலார் கோவில்ல வந்து எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரமும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் வேண்டுமானாலும் வந்து சாப்பிடலாம். எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது தான். யாரையும் நீ இவங்க தனி, அவங்க தனி. நான் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்கேங்க. எங்க ஊருக்கு அருகில் உள்ள ஒரு கோவில். அங்க வந்து என்னன்னா, ஆ ஏகாதசி அன்னைக்கு அந்த இது போவோம். அவரு ஒரு பிராமணர். அவர் வந்து சாமியார்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க போனீங்கன்னா, பிராமணர்களுக்கு தனி இடம், மற்றவர்களுக்கெல்லாம் தனி இடம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி பேதமே வள்ளலார் கிட்ட கிடையாதுங்க. சுத்தமா அந்த பேதமே கிடையாது. ஆளுநர் அவர்கள் அதை முதல்ல சரி செய்யட்டுங்க. தன்னுடைய பேச்சு பேசுறாரு இல்லையா? பிராமணர்களையும் இவங்களையும் முதல்ல ஈக்குவலா பார்க்க சொல்லுங்களேன். அத ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அத பத்தி மட்டும் ஒரு ஆளுநர் பேச மாட்டாரா? சாதி சாதி ஒழிய வேண்டும் என்றால் முதல்ல மேல இருந்து ஆரம்பிங்க. கீழ இருந்து ஆரம்பிக்க வேண்டாம். எங்களுக்கு தெரியும் கீழ இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு. இன்றைக்கு என்னுடைய நண்பர், நான் அவர் பேர் சொல்ல விரும்பல. நாங்கலாம் +2 முடிச்சுட்டு வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வச்சுட்டு நான் டிகிரி படிச்சுட்டே அங்க வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய நண்பர், என்னோட படிச்சவர் அப்படிங்கிறதால வந்துட்டாரு. என்னோட 2, 3 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து அவர பத்தி தெரியும். அவர் எஸ்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா நான் வந்தேன். நாங்க எல்லாரும் ஒரே பாய்ல தான் படுத்து தூங்குனோம். நாங்க சாப்பிடுற சாப்பாடு தான் சாப்பிட்டாரு. எங்க கூட ஈக்குவலா உட்கார்ந்து சாப்பிட்டாரு. அவருக்கு நான் எல்லாம் பண்ணி குடுத்தேன். இன்று அவர் பெரிய பதவியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது வேற விஷயம். ஆனால் அப்படி நம்ம நண்பர்கள எல்லாம் பார்க்கிறோமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கிறது இல்ல.
ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் வேற. இப்ப இருக்கிற நிலைமை வேறங்க. ஆனா நெறைய இடங்கள்ல அதெல்லாம் மாறிடுச்சுங்க. இப்பலாம் நம்ம இப்போ எல்லாம் இப்ப நானே போய் அவங்க வீட்லலாம் சாப்பிட்டுருக்கேன். அவங்க கோவிலுக்கு போயிருக்கேன். கோவில்ல போய் சாப்பிட்டுருக்கேன். அது வேற விஷயங்க. ஆனா இதை சரிசமமாக பார்க்க வேண்டும் அப்டின்னா, முதல்ல யார் மாறணும்னா பிராமணர்கள் தான் மாறணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த சனாதன கொள்கையை வகுத்தவர்களே அவர்கள் தானே. அதாவது நீங்க உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு வழிமுறை இருந்ததுங்க. அதெல்லாம் மாறி இன்னைக்கு நம்ம எங்கேயோ வந்துட்டோம். அதாவது பிராமண சமுதாயத்திலேயே பெரியார் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பெரியார் வந்து நமக்காக மட்டும் பண்ணலங்க. பிராமணர்கள் இதுல வந்து ஒரு பெண்மணி இறந்தால், அவங்க வந்து மொட்டை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மொட்டை அடிச்சுட்டு தான் தன்னுடைய வாழ்நாள்ல பூரா இருக்கணும். யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு பிராமண பெண்கள்ல பல பேர் வந்து மறுமணம் செய்து கொள்கிறார்கள். டைவர்ஸ் பண்றாங்க. அடுத்து ஒரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் யார் பண்ணது? பெரியார் பண்ணதோட அடுத்த கட்ட நடவடிக்கை அது அந்த பிராமண பெண்களுக்கும் அவர் பெரியார் உதவி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணுங்க. சோ அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாதுங்க. இது பெரியார் மண் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? கோவிலுக்குள்ள போற வரைக்கும் தாங்க சாமி. அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டா நாங்கள் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ற ஒவ்வொரு ஆளும் அப்படிதான். நான் கூட கோவிலுக்கு போறேன். அது வேற விஷயம். ஆனா பெரியாரிய கொள்கை எதற்காக பண்றோம் அப்படின்னா, இந்த சாதிய முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும். இது இந்த வர்ணாசிரமத்தெல்லாம் தூக்கி அடிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல நம்ம நிக்கிறோம். அதே போல உங்களுக்கு கடவுள் வழிபாடு இருக்கா நீங்க பண்ணுங்க. பட் மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க அப்படின்னு தான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம். இந்த மூட நம்பிக்கை எல்லா மதத்திலயும் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா மதத்திலயும் இருக்குங்க. ஏன் கிறிஸ்தவர்கள் அந்த சிடிய வச்சு ஒரு இது பண்றாங்க. அது பண்றது இல்லையா? முஸ்லீம்கள் பண்றது இல்லையா? எல்லாரும் பண்றாங்க. பட் அது எல்லாத்தையும் எதிர்க்கிறோங்கிறது தான். அதாவது முஸ்லீம்கள் வந்து மசூதி போய் தொழுறாங்க இல்லையா? அதுதான். அது அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை அவ்வளவுதான். அது தவிர மீதி இருக்கிற மூட நம்பிக்கைலாம் தூக்கி போடுங்க. அதேபோல கிறிஸ்துவத்திலயும் அப்படிதான், இந்து மதத்திலயும் அப்படிதாங்க. மூட நம்பிக்கைகளை அழித்தொழியுங்கள். அதெல்லாம் வேற விஷயங்க. ஆனால் நாம் கடவுள் நம்பிக்கையை தாண்டி சில விஷயங்களை யோசிக்கிறோம் இல்லையா? அதுல மனிதர்களை மனிதராக மதிக்கணுங்கிறது தான். எல்லோரையும் ஈக்குவலா பாருங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு நெறைய முன்னேறி இருக்கு. இவரு வந்து இங்க சொல்றாரு, பீகாருக்கு நான் கூட்டு போறேன். ஆளுநர் என்னோட வரட்டுங்க. எந்த மாதிரியாக வந்து நீங்க கீழ் சாதியினை நடத்துகிறீர்கள் அப்படிங்கிறத பார்ப்போமா? பீகார்ல போய் பேச வேண்டிய டாபிக் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உத்தரப்பிரதேசல பேச வேண்டிய டாபிக் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சோ இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டியது வட இந்தியாவில தானே தவிர தென்னிந்தியாவில் கிடையாது. குறிப்பா தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட விஷயங்கள் மாறியாச்சுங்க. மாற்றம் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள தூக்கி போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. அதேபோல இப்ப நீங்க அலுவலகங்களோ, இதுல சாதிலாம் எங்கேயுமே பெருசா பார்க்கறதில்ல. ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏகப்பட்ட இடங்கள்ல மாறியாச்சுங்க. தமிழ்நாட்டில் மாற வேண்டியது இன்னைக்கு ஐஐடில இப்ப இஷ்யூ நடக்குது. சாதி வாரியாகவும், மொழி வாரியாகவும் நடக்குது. நெறைய பேர் வந்து இறந்து போறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் சொல்லுங்க. அதெல்லாம் பேசுங்க. ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல சாதிய மாற்றங்கள் உருவாகி விட்டது. சில கிராமங்கள்ல இருக்குங்க. நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் இப்ப நீங்க பீகார கம்பேர் பண்ணும்போது இங்க 10% கூட கிடையாது. உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணும்போது இங்க 10% கூட கிடையாது. ஏன்னா நெறைய விஷயங்கள மாறி இருக்கோம். நான் பெரியாரை படித்து எல்லாரையும் படிச்சு மாறி இருக்கோம். நீங்க தான்டா மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம வட இந்தியாவை பார்த்து கேட்க வேண்டிய ஆட்கள் நம்ம. அதனால ஆளுநர் அவர்கள் வட இந்தியால போய் இதெல்லாம் பேச சொல்லுங்க. இங்கு பேச வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆளுநர் என்ன பேச வேண்டும் இங்கெல்லாம் பேசணுங்கிற வேலையே கிடையாது அவருக்கு. ஆளுநர் வேலையை செய்யட்டுங்க. அதே ஒழுங்கா உங்க ஃபைல போய் முதல்ல பாருங்க. அத பார்க்க மாட்டேங்கிறீங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல இப்படி இருக்கு, அப்படி இருக்கு கதை உட்கார்ந்து விட்டுட்டு இருக்கிறீங்க. நீங்க முதல்ல ஃபைல்ல கையெழுத்து போடுற வேலைய பாருங்க. அத வருஷ கணக்கா வச்சுட்டு இங்க வந்து அது மாறணும், இது மாறணும். நீங்க முதல்ல கையெழுத்து போட்டா தான் ஊழல்வாதிகளே நாங்க கைது பண்ண முடியும். அதிமுக ஊழல்வாதிகள் 18, 20 அமைச்சர்கள் மேல உங்ககிட்ட ஃபைல் இருக்கு இல்லையா? அதுல கையெழுத்து போட்டா தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அதையே போடாம இருக்கிறீங்களே. நீங்க முதல்ல உங்க வேலைய சரியா பாருங்க. அப்புறம் மத்தவங்க சரியா இருக்காங்களா அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். சோ ஆளுநர் அவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வேலைய ஒழுங்கா செய்யட்டுங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து அவர் பேசட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். தேங்க் யூ அண்ட் பை டு எவ்ரிவன்.